அதை கொண்டு வந்து காட்டுறாரு. ஒரு பாவம் செய்யாத மிருகத்தை கொண்டு வந்து அடிச்சு ரத்தத்தை சிந்தப்பட்டு காட்டுறாரு. இதுதான் பாருங்க, இத விசுவாசிக்கிறவங்க அதே சொல்லிட்டாரு இல்லையா, சொல்லிட்டு இத விசுவாசிக்கிறவங்க, இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, அவரை அடக்கம் பண்ணி உயிர் தழுந்தார் என்று விசுவாசிக்கிறவங்க ரட்சிப்பு உண்டாகுது. அது ரட்சிப்பு உண்டாகும் பொழுது என்ன ஆகுது? புதிய சிருஷ்டியா மாறுறாங்க இல்லையா? இதுதான் நியூ பர்த், புதிய சிருஷ்டி, மறுபிறப்பு. மறுபிறப்பு இப்ப மாறுறாங்க. மறுபிறப்பு என்ன பண்றாங்க? மாறிடுறாங்க. ஏன் அததான் சொல்றாரு. உலகத்துல பாருங்க, இவன்ட்ட சொல்ற நிக்கத்தமை பார்த்து சொல்றாரு, நிக்கத்தமை நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் சொல்றாரு. அவர் வந்து ஒரு போதகர் பாருங்க. நிக்கத்தேமா வந்து ஏன்ட்ட சொல்றாரு, ஆண்டவரை நான் எப்படி மறுபடியும் தாயின் வீட்டுல போய் பிறக்குது அப்படின்றாரு. ஆண்டு தாய் வீட்டுல பிறக்க சொல்ல மறுபிறப்ப சொல்றாரு. இருதயத்துல ஒரு காரியம், தேவனுக்கு உனக்கு பெரிய ஒரு தொடர்பு, அதுல ரெண்டு பேரும் ஒன்னாகணும், இணையணும்னு கர்த்தர் என்ன பண்றாரு சொல்றாரு இல்லையா? அதே போலதான் பாருங்க, இப்ப அந்த காரியத்தை விசுவாசிக்கிறோம். அதுதான் அப்போஸ்தலன் பவுலுங்க சொல்றாரு அந்த வசனத்துல. புதிய சிருஷ்டினா என்ன? புதிய சிருஷ்டினா அது மறுரூபமாகிறது, கிறிஸ்துவுக்குள்ள திரும்ப பிறப்பது, கிறிஸ்துவுக்குள்ள வருவது, அதுதான் கிறிஸ்துவோட சேருவது, அதுதான் புதிய சிருஷ்டி இல்லையா? புதிய சிருஷ்டினா இதை அது விசுவாசிக்கிறது. அடுத்தது பாருங்க, பழைய எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் சொன்ன பழைய எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என்ன சொல்றாரு? பழைய எல்லாம் ஒளிந்து போனா எப்படி? இது பாருங்க, சிஸ்டம் தெரியும் உங்களுக்கு. இப்ப எல்லா வீட்லயும் கம்ப்யூட்டர் வந்துச்சு இல்லையா? எல்லா வீட்லயும் மேக்சிமம் கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம். அதுவும் இல்லாம கவர்மெண்டே இலவசமா லேப்டாப் கொடுக்குறாங்க. இப்ப 12th ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லையா? இப்ப நிறைய பேர் வீட்டுல இப்ப லேப்டாப் இருக்கு, சிஸ்டம் இருக்குது, இது கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா வைரஸ் என்ற ஒரு கிருமி ஒண்ணு இருக்குது. என்னது? வைரஸ் என்ற ஒரு கிருமி இருக்கு பாருங்க. அந்த கிருமி எப்படி வருமா? ஒவ்வொரு போல்டர்லயும் போய் அது உக்காந்திக்கும். அந்த வைரஸ் ஒவ்வொரு போல்டர்லயும் உட்காரும், ஒவ்வொரு MP3லயும் போய் சின்ன சின்னதா உட்காந்திக்கும், ஒவ்வொரு டிரைவ்லயும் போய் உட்காந்திக்கும், ஒவ்வொரு சாப்ட்வேர்லயும் போய் அந்த என்ன பண்றோம் வைரஸ் கிருமி உட்காந்திக்கும். அது வந்தோடனே என்ன பண்ணும்? ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்க சிஸ்டம் என்ன ஆயிடும்? அப்படியே ஸ்லோவாயிடும் இல்லையா? அந்த வைரஸ் உள்ள வந்தோடனே என்ன ஆயிடும்? ஸ்லோவாயிடும். கொஞ்ச நாள் அதை கவனிக்காம விட்டானா அப்படியே ஹேங் ஆகி என்ன ஆயிடும்? ஆஃப் ஆயிடும். இப்ப என்ன பண்ணணும்? ஃபார்மட் பண்ணணும் இல்லையா? ஃபார்மட் பண்ணணும். இப்ப கிரியேட் பண்றோம். இப்ப நம்ம பட்டதால வைரஸ் உள்ள அனுமதிச்சதால சிஸ்டம் ஃபார்மட் பண்ணணும். முதல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது என்ன? வைரஸ் சாஃப்ட்வேர் இல்லையா? அதை தடுக்கக்கூடியது. வைரஸ் வந்து உள்ள தாக்காம இருக்கிறதுக்காக வைரஸ் சாஃப்ட்வேர் உள்ள இன்ஸ்டால் பண்றோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதோட கூட சேர்த்து முக்கியமான சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்றோம் இல்லையா? ஏன்? பட்டுட்டோம். நல்ல எல்லா முக்கியமான சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் காலி பண்ணிருச்சு, எல்லாத்தையும் டெலீட் ஆக்கி விட்டது.